வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு வாடிக்கையாளர்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வாடிக்கையாளர்களை சார்ந்து தான் இயங்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி தான் இயங்க முடியும். ஒரு கம்பெனிக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கிறதும் குறையிறதும் ஒரு ஸ்டாக்கினுடைய ஏற்ற இறக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா ஐடி நிறுவனங்கள், அதுக்கப்புறம் சர்வீஸ் சார்ந்த நிறுவனங்கள், அதே போல் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நேரடியாவோ மறைமுகமாவோ வாடிக்கையாளர்களை சார்ந்து தான் இயங்கிட்டு இருக்குது. ஸோ வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்க பொதுமக்களாகவும் இருக்கலாம் அல்லது நிறுவனங்களாகவும் இருக்கலாம். சமீபத்தில் ஒரு பிரபல கம்பெனியோடைய 75% பிஸ்னஸ் அவங்களுடைய டாப் 10 வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனிஸ் நாம சொன்ன அந்த டாப் 10 கஸ்டமர்ஸ் கூட தொடர்ந்து பயணித்து பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இவங்களுடைய பிஸ்னஸும் ஏற்றம் பெறறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதில் பாதகம் அப்படிங்கிறப்ப இந்த டாப் 10 வாடிக்கையாளர்கள் 2லிருந்து ஒரு 3 வாடிக்கையாளர்கள் குறையறப்ப இந்த கம்பெனியினுடைய பிசினஸும் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டில் உள்ள பெரும்பான்மையான கம்பெனிஸ்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப் 10 கிளைண்ட்ஸாக யார் இருக்காங்களோ அவங்க தான் பிஸ்னஸ் அதிகமாக வழங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய பிஸ்னஸை நிர்ணயிக்கிற முக்கியமான காரணியாக இருக்குது. நாம சொன்ன மாதிரி இந்த வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயத்தில் சாதகமும் இருக்குது, அதே போல் பாதகமும் இருக்குது. நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு வாடிக்கையாளர்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்களும் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரே ஒரு வாடிக்கையாளர்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த வருமானம் அதிகமாக இருக்குதோ அதே போல் ரிஸ்க்கும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த கம்பெனி திடீர்னு அவங்க கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சப்போர்ட்டை கஸ்டமராக இருந்து அதை வித்ட்ரால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் ஒரு முதலீட்டாளராக நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்கிறோம் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு யார் யார் கிளைண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கிளைண்ட்ஸ் மூலியமாக அவங்களுக்கு எவ்வளவு பிஸ்னஸ் வருது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதன் பின்பு முதலீடு செய்கிறப்ப நம்மளுடைய முதலீடு அப்படிங்கிறது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்றம் பெறறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இது போல் பங்குச்சந்தை சார்ந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய டிமேட் அக்கௌண்ட் அவசியம். உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக ஜெரோதா இருக்காங்க. ஜெரோதாவுடைய அஃபிஷியல் தமிழ்நாடு பார்ட்னராக நாங்கள் இருக்கோம். எங்ககிட்ட நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தமிழ்லேயே எல்லா சப்போர்ட்டும் வாங்கிக்கோங்க.